ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளின் உரிமைகளுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் அமையும் என கூறியுள்ள தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், எதிர்காலத்தில் சர்வாதிகாரத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் முடிவாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் அமையும் என குற்றம் சாட்டியுள்ளார். இப்போது இன்றைய மக்கள் தொகை இந்தியாவில் ஏறக்குறைய 150 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இருக்கிற கால சூழ்நிலை, தேர்தல் முறை பலவற்றையும் கணக்கிலே கொண்டு பார்க்கிற போது ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாதது, நடைமுறை சாத்தியமில்லாதது. அதனால பல சிக்கல்கள் மாநில ஆட்சிகள் கவிடுகிற போது அதுக்கு அடுத்து என்ன என்கிற நிலை, எல்லாவற்றிற்கும் பரிகாரம் காண முயற்சித்தாலும் ஆனால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல, நடைமுறை சாத்தியமுள்ள காரியம் அல்ல. இரண்டாவது, இது மாநில கட்சிகளுடைய உரிமைகளை பாதிக்கிற விதத்திலே அமையும், நலன்களை பாதிக்கிற விதத்திலே அமையும். இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி, எதேட்சிகாரத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறார் ஒரு முடிவாக இந்த முடிவு எதிர்காலத்திலே அமையும் என்கிற காரணத்தினாலே சர்வாதிகார நாடாக மாற முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளுடைய அபிப்பிராயங்களும் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை அல்லது அவசியமில்லை, தேவையில்லை என்று காங்கிரஸ்